ஹாய்டா, இன்றைக்கி நம்ம வந்து ஃபிங்கர் டிசைன் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஃபிங்கர் டிசைனுக்கு இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி ட்ரா பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அதுக்கு தேவைப்படுறது ஸ்கேலும் பென்னும் உங்களுக்கு தேவைப்படும். ஓகேவா? ஸோ ஸ்கேல் பென் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லைன் போட்டுக்கோங்க. மெஷர்மெண்ட்லாம் எதுவும் கிடையாது. ஓகே, ஜஸ்ட் ஒரு லைன் சுத்தம். ஓகே ஓகே ஒரு லைன் போட்டுக்கோங்க. தென் நான் சும்மா எப்படி மெஷர் எடுத்திருக்கேன்னா, இந்த டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெக்ஸ்ட்டோட லெஃப்ட் சைடு ஓகே கொஞ்சமாக தெரிகிற மாதிரி தெரியுதா? ஸோ இங்கே கொஞ்சமாக தெரிகிற மாதிரி விட்டுருக்கேன், இங்கே கொஞ்சமாக தெரிகிற மாதிரி. இது சும்மா நான் ஒரு அளவுக்கு எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு லைன் போட்டுக்கிறேன். எல்லாமே அதே மாதிரி சேமாக வரணும் அப்படின்றதுக்காக. கீழே ஜஸ்ட்டு லைன். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஜாயின் பண்ணிடணும். இந்த இடத்துல வந்து ஒரு ஆர்க். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் ஒரு பேப்பரில் போடுறீங்கன்னா, நோட்டில் போடுறீங்கன்னா அது ஃபுல்லாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம இப்போது ஃபிங்கர் டிசைன் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டிசைன் வந்து 1 minute. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டிசைன் ரொம்ப ஈஸி. என்ன அப்படின்னா, அது சென்டர்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ உங்களோட ஃபிங்கரோட சென்டரில் வந்து ஒரு பார்டர் லைன்ஸ் போடுவோம்ல, அந்த மாதிரி. பட் இது வந்து திக் லைனாக போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ திக் லைனுக்கு டபுள் லைன் போட்டுட்டு ஃபில் பண்ணுவோம் இல்லையா? தென் இது பக்கத்தில் தின் லைன்ஸ் 1 2 and 3. இதே மாதிரி மேலே 1 2 and 3. ஓகே, ஸோ நான் இன்னொன்று கூட போட்டுக்கிறேன். இதுக்கு மேலே திரும்பவும் ஒரு திக் லைன். கோன் ரொம்ப ஸ்டக்காகி வருது, அதான் இந்த மாதிரி ஆகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போது இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் வரணும். நம்ம ஸ்விரில் வச்சு ஒரு ஃப்ளவர் பார்த்தோம் இல்லையா, அந்த ஃப்ளவர் தான். ஸோ இங்கே ஒரு ஸ்விரில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு குண்டு குண்டு ஹம்ப் வச்சு நம்ம இந்த ஃப்ளவரை போட்டுக்கலாம். நேம் இங்கிருந்து ஓகே, ஸோ லீஃப் இங்கே ஷேடிங் கொடுத்துருங்க. நம்ம ஃப்ளவருக்கு எப்படி ஷேடிங் பார்த்தோமோ அதே மாதிரி. ஓகே, ஸோ இதே மாதிரி மேலே ஃபஸ்ட்டு ஒரு ஸ்வெல், தென் ஃப்ளவரோட பெட்டல்ஸ். ஓகே, அடுத்து So shading.
ஓகேவா? ஸோ இது ஒரு ஃபிங்கர் டிசைன். ஓகே, ஸோ செகண்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ செகண்ட் ஒன் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். முதல் ஒரு குட்டி ஆர்க் போட்டு இதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கு மேலே ஒரு ஆர்க், இதுக்கு மேலே இன்னொன்று, இதுக்கு மேலே ஹம்ப். ஓகே, தென் இதுக்கு மேலே குண்டு குண்டு ஹம்ப் போட்டுக்கோங்க. ஓகே, அப்புறம் ஆர்க் லைன். ஓகே, ஸோ அவ்வளோதான். அதே மாதிரி இந்த பக்கம் இதை அப்படியே மேலே வரைக்கும் கண்டினியூ பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்படி முடிச்சுட்டு மேலே வந்து ஃபில் பண்ணி இந்த டிசைனை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ தேர்ட் ஒன் ஜஸ்ட்டு கிரிட்ஸ் லைன். ஓகே, அதை வச்சு மட்டுமே பண்ண போகிறோம். ஸோ டயகனல் லைன்ஸாக போட்டுக்கலாம். மேலே வரைக்கும் கொண்டு போகலாம். நான் ஜஸ்ட் மேலே ஃபில்லிங் பண்ணிவிட்டு இதோட ஸ்டாப் பண்ணலான் இருக்கேன். ஸோ ஓகே, ஸோ இந்த மாதிரி கிரிட் லைன் போட்டுட்டு அதோட ஜாயின்ஸில் டாட், இந்த கிரிட்ஸ் கூட நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம ஃபிங்கர் டிசைனுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து தேர்ட் டிசைன். ஓகே, ஸோ ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து இங்கே சென்டர்லேருந்து போயிடலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு பார்டர் லைன்.
ஓகே. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு பிறகு இங்கே ரெண்டு ஒரு ஹம்ப்பு, ஓகே. தென் டாட் இந்த மாதிரி இங்கே கீழே வச்சுட்டு மேலே இங்கிருந்து ஒரு 3 லைன்ஸ். ஓகே. ஸோ நம்ம அந்த ஹார்ட் ஷேப் படித்தோம் பார்த்தீங்களா, அது. ஓகே. ஸோ இந்த மாதிரி போடணும். அடுத்து மீதி இந்த இடம் கேப் இருக்கணும், அந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ தென் மேலே வந்து ஹம்ப், ஓகே. ஹம்ப் போட்டுட்டு கிரிட்ஸ், ஓகே. கிரிட்ஸ் நடுவில் இப்போ டாட், ஓகே. ஸோ இது வந்து 4th. ஸோ நெக்ஸ்ட் டிசைன் பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மேலே ஒரு லைன், இது திக் லைன், ஓகே. மேலே ஹம்ப், இங்கிருந்து லீஃப், ஓகே. தென் கீழே இப்போ இங்கே ரிவர்ஸில் ஃபஸ்ட்டு திக் லைன், தென் 2 தின் லைன்ஸ், அப்புறம் ஹம்ப்பு, தென் ஓகே. ஸோ சென்டரில் நீங்கள் கெஸ் பண்ண மாதிரி தான் நம்ம கிரிட்ஸ் தான் போட போகிறோம். ஸோ மோஸ்ட்லி கிரிட்ஸ் எல்லாம் இதில் யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும், கையில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே வந்து இதுதான் யூஸ் பண்ண போகிறோம்.
ஓகே, ஸோ இந்த மாதிரி முடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் டிசைன் கீழே இருந்து போகலாம். ஃபஸ்ட்டு திக் லைன் கொடுத்துக்கலாம். ஓகே, தென் thin line. அடுத்து ஹம்ப். அப்புறம் இது குண்டு ஹம்ப். இது ரெண்டும் ஃப்ரெண்ட்ஸ் போல் எப்பயுமே ஒன்றா தான் வருது டிசைன் ஃபுல்லாக. ஓகே, லைன் போட்டுட்டு ஃபில்லிங் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிடுங்க. திரும்பவும் லைன். ஓகே, திரும்பவும் ஹம்ப். ஓகே, இப்போ சென்டர்ல இருந்து ஒரு வெர்டிக்கல் லைன். ஓகே, ஸோ இந்த லைன்ல இருந்து ட்ராப். ஓகே, ஸோ சைடில் திக் லைன் இடம் இருக்கும். திக் லைன் தின் லைன் ரெண்டும் கொடுத்துக்கோங்க. இப்போதைக்கு நான் திக் லைன் மட்டும் கொடுத்துட்டு விட்டுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு டிசைன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டும் இங்கே filling. Okay, then line. Hump. குண்டு குண்டு hump. Okay, then ஒரு லைன் இதை ஃபில் பண்ணிடுறோம். சிங்கிள் லைன்ஸ். ஓகே, இன்னொன்று கூட போட்டுக்கலாம். இதெல்லாம் ஹம்ப். ஓகே, தென் இங்கே ஒரு லைன், மேலே ஒரு லைன் போட்டுட்டு நம்ம இங்கே லோட்டஸ் வரைஞ்சிக்கலாம். இந்த லோட்டஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபில்லிங் மெத்தட் யூஸ் பண்ணி. ஓகே, ஸோ அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் போட்டு லோட்டஸ் வந்து ட்ரா பண்ணிடுங்க. அண்ட் நம்ம வந்து இப்போ ஃபிங்கரில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சைஸில் நீங்கள் ட்ரா பண்ண லேர்ன் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்போது இந்த சர்க்கிளையும் இந்த திலகம் ஷேப்பையும் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது லோட்டஸ் மாதிரி ஜஸ்ட் ப்ரெஷர் கொடுத்து ஃபில் பண்ணுறதுலேயே நம்ம வந்து கொண்டு வரோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு லோட்டஸ் ட்ரா பண்ணிவிட்டு தென் மேலே திக் லைன். ஸோ 2 லைன் போட்டு திக் பண்ணுவோம்ல, அது சிங்கிள் லைன்.
hump. ஸோ அவ்வளோதான். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த லோட்டஸ் புரியலன்னா திரும்ப சொல்கிறேன். ஜஸ்ட் ஒரு சர்க்கிள், அதுக்கு மேலே திலகம் ஷேப் வரைஞ்சிக்கோங்க. ஓகே, தென் அது ரெண்டுத்தையும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கேப்லேருந்து மேலேருந்து வரணும். ஒரு பெரிய ப்ரெஷர், டாட்டுக்கு ப்ரெஷர் வைப்போம்ல அந்த மாதிரி வச்சுட்டு கீழே ஒரு லைன் மாதிரி. ஓகே, அண்ட் இங்கேருந்து அதே மாதிரி இங்கேருந்து ஃபைனலாக இங்கே கிட்டக்கருந்து அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லோட்டஸ் கிடைக்கும். இது கொஞ்சம் மோசமாக வந்துருச்சு, சாரி, பட் இந்த மாதிரி ஒரு லோட்டஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது ஒரு டிசைன். ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி நம்ம என்கேஜ்மெண்ட்டுக்கு போடும்போது ரிங் வச்சு கூட போடலாம், அதையும் காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து thick line, 2 thin lines, hump, ஓகே, இதுக்கு மேலே ஸ்வெல். ஓகே, ஸோ இதுக்கு மேலே திரும்பவும் திக் லைன் and thin lines. Hump. இப்போ ring. Okay. ஸோ ஒரு ஹார்ட்டு ஒரு டைமண்ட் மாதிரி போட்டிருக்கேன். இதுக்கு மேலே திக் லைன், தின் லைன், அண்ட் ஜஸ்ட் ஃபில்லிங். ஓகே, ஸோ இந்த டிசைன் தெரிஞ்சுதான் தெரியும். சாரி, இந்த டிசைன் எல்லாம் தெரியலன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை வச்சு இந்த டிசைன் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, நான் கவனிக்கவே இல்லை. தென் ஸோ இந்த டிசைனும் நல்லாயிருக்கும். திக் லைன்ஸ் போட்டுக்கலாம். இன் தின் லைன் டூ, அப்புறம் ஹம்பை. ஓகே, திரும்பவும் மேலே கொஞ்சம் தள்ளி போயிட்டு 2 தின் லைன் போட்டுக்கோ. ஓகே, தென் இங்கிருந்து ஒரு வெர்டிக்கல் லைன், திரும்ப சம் கேப், வெர்டிக்கல் லைன், சம் கேப், வெர்டிக்கல் லைன் அண்ட் வெர்டிக்கல் லைன். ஓகே, இப்போ நம்ம கொடுத்துருக்க அந்த வெர்டிக்கல் லைன் மட்டும் திக் லைனாக சேஞ்ச் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு மேலே இன்னும் ஒரு லைன் கொடுத்துட்டு ஹம்ப். ஓகே, தென் இங்கே ஒரு dot. Okay, so மேலே
ஸோ இன்னைக்கு 1 2 3 4 5 6 9 ஃபிங்கர் டிசைன் பார்த்துருக்கோம். ஸோ போட்டுட்டு சேம் பண்ணுங்க.